இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு முன்னாடி எடுத்தது. இந்த 2 அட்டைப்பெட்டியிலையும் 2 பெரிய விளக்கு இருக்குது. ஒன்று வந்து என் கல்யாணத்துக்கு கொடுத்த விளக்கு, ஒன்று வந்து எங்கள் அம்மா வீட்டில் உள்ள விளக்கு. அந்த பெரிய விளக்கு வந்து சும்மா தான் இருந்துச்சு பரண் மேலே. அதனால் வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். வரலட்சுமி பூஜைக்கு வந்து அம்மன் முன்னாடி 2 சைட்லையுமே இந்த பெரிய விளக்கு வந்து எப்போதும் வச்சு பொருத்துவேன். அப்புறம் இந்த விளக்கு, அதுக்கப்புறம் கலசம், அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் விளக்கு ஏற்றுவோம்ல அந்த விளக்கு, பூஜை சாமான்கள்லாம் வந்து இன்றைக்கி விளக்கி வச்சுருவோம் அப்படின்ட்டு வந்து எடுத்து விளக்கிட்டுருக்கேன். இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் புதன்கிழமையே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுது. இவ்வளோ பூஜை பாத்திரங்களையும் நம்ம வந்து சிங்கில் போட்டு தேய்க்க முடியாது. சிங்க் பக்கத்தில் இடம் காணாதனால வெளியில் போட்டு தேய்ப்போம் அப்படின்ட்டு தேய்ச்சிட்ருக்கேன். பெரிய விளக்கு 2மே நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா தேய்க்க வேண்டியது இருந்துச்சு. மற்ற பூஜை பாத்திரங்களை நம்ம வாரத்துக்கு ஒருக்க தேய்க்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாகவே தேய்ச்சாச்சு. இவ்வளோ பூஜை பாத்திரங்களும் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை வந்து நம்ம பிடிச்சி செஞ்சதுனால அந்த கஷ்டமே வந்து நம்மளுக்கு தெரியலை. எல்லா பூஜை பாத்திரங்களையும் வந்து கழுவி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.